ஹாய் நண்பர்களே, வணக்கம். கிளம்பியாச்சு, வேலைக்கு கிளம்பியாச்சு. பஸ்ஸில் போயிட்டுருக்கேன், கவர்மெண்ட் பஸ்ஸு. போகும்போது கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவேன், வரும்போது தான் பஸ் எந்த பஸ்ஸு கிடைக்குதோ அதிலே வந்துடுவேன். பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். இந்த பக்கத்து பாருங்கள், இது பஸ் எப்படி இருக்குது டிசைன்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிட்டன் வரும்போது எடுத்தேன். வரும்போது ப்ரைவேட் பஸ்ஸில் இருந்தேன், வந்துக்கிட்டு இருக்கும்போது எடுத்தேன் அப்படியே வீடியோ. அடுத்து பஸ்ஸு என்னென்னு தெரில, புகையாக வந்துச்சு. என்னென்னு பார்த்தா தண்ணி இல்லாமல் வந்துச்சு போல். அப்புறம் அந்த பஸ்ஸு கண்டக்டர் நான் கிணறு இருக்கங்கனைக்கில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ பஸ்ஸு ஸ்டாப் வந்துடுச்சு, சிடியில் இறங்கியாச்சு. இறங்க போகிறேன் இறங்கியாச்சு. பயந்துக்கிட்டே இறங்குவேன், எப்போவுமே விழுந்துருவோமோ என்னமோ அப்படின்னு நடந்து அப்புறம் இறங்கி நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். வந்துக்கிட்டே இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு நடந்தே வந்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் தூரம் நடக்கணும் வீட்டுக்கு, நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன். வரும்போது ஒரு நாய் வேறு குறுக்கால வந்துச்சு, அது வேறு பார்த்துட்டு பயந்து போயிட்டேன். மறுபடியும் மூச்சு வாங்கிடுச்சேன்னு வேலைக்கு போயிட்டு வந்தால் டயர்டாகிடும்ல, நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா வந்தாச்சு சரிட்டே வந்தாச்சு. கேட்டை திறப்போம், கேட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. அப்போ திறந்துட்டேன், எப்படியாவது திறந்துட்டு சரி ஏறி வந்தாச்சு. வந்துட்டேன், உள்ளே வந்தாச்சு. இப்போ தான் உள்ளே வந்தாச்சு. ஓகே, அடுத்து நம்ம ஃப்ரெஷ் ஆகியாச்சு. மூஞ்சிலாம் கழுவிட்டேன், பொட்டு எடுத்து வச்சுட்டு தான் மூஞ்சிலாம் கழுவிட்டு பொட்டு எடுத்து வச்சுட்டேன். பொட்டை எடுத்து வச்சுட்டு சரி நமக்கு சாப்பிட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சமையல் நேற்று வச்ச சன்னா சப்ஜி தான் இருந்துச்சு, இத்தினோண்டு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அதை தொண்டு பார்த்தா ஒன்றத்தையும் காணோம். சோறு நேற்று உள்ள பழைய சோறு இருந்துச்சு. அப்புறம் இப்போ பார்த்தா சோறு வடிச்சிருந்தா வீட்டுக்காரரு. அப்புறம் பார்த்தா பாத்திரமாக நிறையா கலந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி முட்டை குழம்பு தாச்சும் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை குழம்பு வைக்கிறதுக்காண்டி இந்த கருவை பற்றி பிடுங்கிறதுக்காண்டி வந்தேன். கருவை பற்றி பிடுங்கிட்டேன், அப்படியே கொத்தோடு பிடுங்கி கருவை பற்றி ஃப்ரெஷ்ஷாக போட்டு பண்ணுறது எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி முட்டை குழம்பு வைப்போம்னு ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம்லாம் வதங்கின பின்னாடி தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா நச்சு போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கினா தான் நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு வதக்கியாச்சு. ஓகே, அடுத்து மசாலாலாம் போடுவோம். மசாலாலாம் போட்டு சிக்கன் மசாலா மிக்ஸ் மசாலாலாம் மட்டும்தான் போட்டு நல்லா கிண்டி முட்டை குழம்பு கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே இப்போ முட்டையை உடச்சி அதில் ஊற்றணும். முட்டை உடச்சி ஊற்றோன்னே எப்படி இருக்கும் பாருங்கள், அப்படியே. ஓகே, முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. பாருங்கள், அந்த முட்டை மட்டும் கோட்டாக தெரியும் பாருங்கள். ஓகே, பாருங்கள் லக்குன்னு முட்டை மட்டும் அழகாக தெரியுதா. ஓகே, சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சாப்பிட்ற வேலை தான் பாக்கி இருக்குது. சாப்பிடுவோமா? சாப்பிட வந்தாச்சு. இந்த பாருங்கள், சோறு குழம்பு முட்டை குழம்பு, வாவ். மாம்பழம் வேறு ஏச்சி ஊறுது, சாப்பிடுவோம்னு. ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லைட்டாக உப்பு தான் கம்மியாக இருக்கும்போதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். வாவ், டேஸ்டியாக இருக்குது பார்த்துக்குங்க. இப்போ அப்படியே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம அவசரம் செஞ்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். குழம்புல லைட்டாக உப்பு பத்தலை, அவ்வளோதான். ஓகே, பா.